Hi, hello, and welcome to my YouTube channel, Actor Arvind Cat. Yes. முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு ரமஜான். ஆமா. ஸோ எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள், இனிய ரமதான் வாழ்த்துக்கள். இந்தியில் சொல்லுவாங்களே, ஈத் முபாரக். ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆக்டர் அரவிந்த் கேட். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, முக்கியமான படம், வெரி பேன் இண்டியா ஃபிலிம், தட் இஸ் துரேந்தர் த ரிவெஞ்ச். எஸ், அதை பத்தி பேச போறோம் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் நான் ப்ரிவியூ ஷோவை பார்த்துட்டேன், பட் என்னோட ரிவ்யூ லேட் இன்னைக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி, ஸோ ஐ தாட் மேபி ஒரு அக்கேஷனாக நம்ம இதை வீடியோவை வெளியில போடுவோம் சொல்லி தான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்றேன். ஸோ எஸ், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள், இனிய ஈத் முபாரக். ஓகே, அண்ட் எஸ், அந்த துரேந்தர் த ரிவெஞ்ச் பத்தி பேசணும்னா ஐ டெல் யூ, சிம்பிளி அமேசிங் படம். பா, என்ன ஒரு 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 வெறித்தனம் இருக்கு தெரியுமா அந்த படத்துல. அண்ட் எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் அவன் மீறி he goes to that extent. எதுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி தி பார்ட் 2ல பாத்தீங்கன்னா, how it all starts off. ஸோ எப்படி அவனோட குடும்பத்தை அவங்க சித்திரவாதம் பண்ணுவாங்க, அதனால அவன் என்ன பண்ணுவான், ஸோ டேக் ரிவெஞ்ச், he goes and kills their family. அவங்க என்டையர் ஃபேமிலி வைப் பண்ணுறான். அந்த சமயத்துல தான் he gets the ஜெயிலில் போகும்போது தான் he meets மாதவன் and the story goes on like that. Well, the continuation after part 1, that is என்ன சொல்றது, ரஹ்மான் டகாயத் அவர் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோரி செகண்ட் கம்ஸ் அபவுட் மேஜர் இக்பால் அண்ட் ஹவு தே ஆல் ட்ரை டு டூ. இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல நம்ம தாவூத் இப்ராஹிம் கூட காமிச்சிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்குங்க. ஐயோ, என்ன ஒரு படம். பட் யா, அந்த ஆக்ஷன் தான் கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ரன்வீர் சிங், அப்சல்யூட்லி கிரேட் ஒர்க் ஹி ஹஸ் டன். இமோஷனல் சீன்ஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும், அந்த வெறித்தனம், அந்த என்ன சொல்றது, அந்த கொலவெறி, அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தி டைரக்டர் ஃபார் கெட்டிங் திஸ் மூவி. அப்பா என்ன ரஷ்ங்க. அன்னைக்கு கரெக்டா அந்த ப்ரிவியூ அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரீல் வரலன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக சண்டை போட்டாங்க. நான் படம் பார்க்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். பீப்புள் வெயிட்டட் ஃபார் ஹவர்ஸ் டு see திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் கிரியேட் பண்ணிருக்குது துரேந்தர். ஐ டெல் யூ, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஒரு படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குது, அதுவும் இந்த படத்துக்கு. ஸோ துரேந்தர், ஐ திங்க் ரன்வீர் ஹேஸ் செட் இஸ் ஸ்டாண்டர்ட் நவ், ஃப்ரம் அ சாக்லேட் ஹீரோ டு அன் ஆக்ஷன் ஹீரோ. அண்ட் என்ன சொல்றது, ஒரு இமோஷன் எல்லாமே கலந்து இருக்கு இந்த படத்துல. இமோஷன்ஸ், டிராமா, ஆக்ஷன், நேம் இட், இட் இஸ் தேர். All the characters in this movie have done extraordinary very well. Rakesh Bedi, of course, I should tell you, who was basically named a very big comedian. அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சீரியஸான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. தட் இஸ், ஹீ பிளேஸ் what you call நம்ம எஸ் ரன்வீரோட ஃபாதர் இன் லா கேரக்டர் அவர் பண்றாரு. I don't want to reveal the secret, but yesங்க, படத்தை பாருங்க. கிளைமேக்ஸ் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. You will not believe that இவரா, ஓ அடங்கொக்கமக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. So that is the kind of reaction even I gave when seeing the climax. Fantastic. And Madhavan, hats off. என்ன ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். I think மாடியோட one of the best movies after a long time. That is being the behind all these Dhurendhar, what do you call, இது ஒரு போராட்டம் தான். ஸோ நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காங்க. எப்படி திஸ் பாகிஸ்தானிஸ் ஆர் சச் ஹார்ட் கோர், ஐ டோன்ட் நோ. ஐயோ, சொல்லக்கூடாதுங்க, சாரிங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாது. பட் ஒரு வெறித்தனம், அவங்க இந்தியானாலே ஒரு வெறித்தனமான ஒரு கோவம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு என்ன சொல்றது. எனிவே, லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தி கண்ட்ரீஸ், பட் எஸ், படத்தை பத்தி பேசுவோம். படம் ஃபேண்டாஸ்டிக்.
அண்ட் இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸும் சரி, இதில் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் அ ஸ்டோரி. அண்ட் நடுவில் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் மாட்டிப்பானான்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வரும். பட் அதுதாங்க ட்விஸ்ட்டு. எப்படி அது மாறுறது தான் நீங்கள் பார்க்கணும் படத்தை. அப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்தேங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, படத்தை பார்த்துட்டு எனக்கு 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஐ திங்க் டோட்டல் 3 hours 46 minutes இஸ் தி என்டையர் மூவி. ஐ திங்க் இதில் வந்து இந்த சில சீன்ஸ் இப்போ வர சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷமோ 7 நிமிஷம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பட் ஐ ஷுட் சே எனிவே வாட்ச் த மூவி அண்ட் ஐம் ஷுர் யூ வில் ஆல் லவ் துரேந்தர் தி டிவெஞ்ச். எஸ், இதில் நல்ல விஷயம் என்னென்னா அடல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃப் வந்து கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கணும். இன்ஃபேக்ட் தியேட்டரில் நான் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல் த வேர் ஆஸ்கிங் ஃபார் தி ஏஜ் ப்ரூஃப். நம்மளை பார்த்து கேட்டாங்க, சார் ஏஜ் ப்ரூஃப்னு. நான் அப்படியே பார்த்தேன். நான் எம் ஜஸ்ட் 16 சொன்னேன். சார் காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன அலோவ் பண்ணாங்க. ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். Well, yes, it was a fantastic movie. Please go watch it in the theaters. And Dhurendra, The Revenge, hats off. Fantastic making. ரொம்பவே பிரமாதமாக இருக்கு படம். போய் பாருங்க. Anyway, hope you enjoy my video. And என்னோட வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, until next time, this is Tata. Bye bye. Love you all from actor Arvind Kat. Cheers.